ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க. இந்த மகர ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய மாதமான தை மாதம் பிறந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த டைமில் என்னென்ன கிரக நிலைகளுடைய மாற்றங்களானது ஏற்பட இருக்கு, அதன் மூலமாக மேசராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களானது கிடைக்க போகுது, எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், மேலும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் என்ன, எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன, இது மாதிரி நிறைய தகவல்களை தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த தை மாதத்தை நிறைய வகைகளில் நம்ம பெருமைப்படுத்தலாங்க. அதாவது சூரியன் மகர ராசியில் வரக்கூடிய மாதம்னு சொல்லுவாங்க. இதனால் இந்த மாதத்தை மகர மாதம் அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. இந்த நேரத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நேர் பாதையான தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசைக்கு மாறிடுவார். அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு பலரும் காத்துட்ருப்பாங்க. ஏன் சொல்லப்போனால் மகாபாரத்தினுடைய பிதாமகனாக இருக்கக்கூடிய பீஷ்மரே இந்த மாதத்துக்காக தாங்க காத்துட்ருப்பாராம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு புனிதமான ஒரு மாதம் தான் இந்த மாதம். பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூரியனை வழிபாடு செய்யணும் அப்படின்ற பண்டிகையில் தான் சூரியன் பொங்கல் பண்டிகையே இருக்குது. சூரியன் இல்லை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது இல்லையா, அந்த உலகமே இல்லை. கேட்டை நட்சத்திரத்தில் விருச்சக ராசியில் சித்த யோகத்தில் இந்த டைம் வந்திருக்கு. ஸோ இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். என்னென்ன வகைகளில் அற்புதமாக இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். மேசராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். தற்போது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 9வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சூரிய பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறாரு. ஸோ இதனால் உங்களுக்கு திடீர் லாபங்கள் கிடைக்கும், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், நல்ல யோகங்கள்லாம் இருக்குது. ஏன் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதையல் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கி தொகைகள் எங்கெங்கெல்லாம் பெண்டிங் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே இப்போ கைக்கு வந்துடும். ஸோ நிறைய வகைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும். வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான யோகங்களும் இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக கிடைக்கும். ஸோ முயற்சி பண்ணக்கூடியவங்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக இதில் நடக்கும். அதே போல் செவ்வாய் பகவான் புதன் பகவானோடு இணைந்து இருக்கிறாரு. ஸோ இதனால் ஏஜென்சி தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும். நிறைய கமிஷன் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் சிறப்பாக நடக்கும், உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும். ஸோ அதே போல் கூட்டு தொழில் இருக்கக்கூடியவர்களும் அப்படி தாங்க. இது வரைக்கும் நீங்கள் இணைந்து தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலுமே கூட இந்த தை உங்களுக்கு அற்புதமான நல்ல ஒரு வழியை காட்டும். அதாவது தனித்து செயல்படுறதுக்கான யோகத்தையும் அமைப்பையும் காட்டும். அதனால் நீங்கள் தனித்தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக நடக்க இருக்குது. அதுக்காக நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக இந்த பதிவில் சொல்லுவோம். அதனால் நோட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் எந்த கடவுள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதற்கான பலன்கள் உங்களுக்கு தெரியும். ஏன்னா என்னென்ன கிரகநிலைகள் எப்போ மாறுறாங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் அப்படின்றதும் மாறுபட்டுகிட்டே இருக்கும். இந்த டைமில் மேசராசி நேர்களுக்கு ஆரோக்கிய ஸ்தானம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் ராசிக்கு கர்மஸ்தானமான 10வது வீட்டில் சூரிய பகவான் நுழைஞ்சிருக்கிறாரு. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பானது கிடைக்கும். என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் உங்களுக்கு கையில் காசு கிடைக்கும். அதாவது தாராளமாக இருக்கிற மாதிரி, மனசுக்கு நிறைவாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்பட்டுடும். உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்திங்கன்னா நல்ல மேன்மை அடையும். மேசராசிக்காரங்க எல்லாருக்கும் தெரியும் ஏழரை சனியானது ஆரம்பமாகி இருக்குது அப்படின்னு. இருந்தாலுமே கூட உங்களுக்கு இப்போ ஆரோக்கியத்தில் நன்மைகள் தான் அதிகமாக இருக்குது, மேன்மைகள் தான் அதிகமாக இருக்கே தவிர எந்த வகையிலையும் உங்களுக்கு பாதிப்புகளானது ஏற்படாது. ஸோ நீங்கள் அதை பற்றி கவலையும் பட வேண்டாம். இது வரைக்கும் நோய் நொடியால் பாதிப்படைந்து நீங்கள் இருந்திருந்தாலுமே கூட இந்த தையிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்குது. வாய்ப்புகள் கிடைக்கும், மாற்று மருத்துவம் கிடைக்கும். ஏதோ ஒன்று ஒரு மேஜிக் நடந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நண்பர்கள் மற்றும் தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள், இவங்க எல்லாராலையுமே உங்களுக்கு நன்மைகள் இருக்குது. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்படுறதுக்கு இந்த மாதத்தில் ஒன்றுமே கிடையவே கிடையாது. சமூகத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் 4 பேரோட மத்தியிலையும் நீங்களும் ஒரு உயர்வான இடத்துக்கு போவீங்க. எல்லாருடைய மதிப்பு கிடைக்கும், பெரிய பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும், அறிமுகம் கிடைக்கும். அவங்களுடைய பழக்க வழக்கத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய நல்லது நடக்கும்.
ஸோ இந்த மாதிரி உயர் பதவியிலேயோ இல்லை உயர்ந்த நிலையிலேயே இருக்கக்கூடியவங்களுடைய நட்பு கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் அவங்களோட இணைந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கும் அதுக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த டைம்லேயும் உங்களுக்கு அவங்க மூலிமா நிறைய நல்லது நடக்க போகுது. அவங்களால நீங்கள் ஒரு சில வகையில் முன்னேற்றமும் அடையலாம். ஸோ நல்ல வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா பயன்படுத்தி பாருங்கள். அதே மாதிரி அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் இப்படி எல்லாருடைய அறிமுகமும் கிடைக்கும். அதனால் அவங்களுடைய ஆதரவால் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் அரசாங்க ரீதியாக செய்யணும், ஏற்படணும்னு இருக்கோ அது எல்லாமே கூட உங்களால் செஞ்சுக்க முடியுங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க போகுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7.5 சனியானது நடந்திருக்கு, ஆரம்பமாயிருக்கு அப்படின்ற எந்த ஒரு கவலையுமே வந்து மேசராசிக்காரங்களுக்கு இருக்க போகிறதே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு நல்ல கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் இருக்குது. அதன் மூலமாக நல்ல அமைப்புகள் வந்து இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நிறைய உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இப்படி அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்க நடக்க உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே மேசராசிக்காரங்க கவலைப்படாமல் நீங்கள் வந்து செய்யலாம். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் அது வெற்றியில் தான் போய் முடிவடையும். எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஜெயம் இருக்குது. உங்களுடைய பொறுப்புகளும் பார்த்தீங்கன்னா கூட ஆரம்பிக்கும். அற்புதமான ஒரு டைமிங் தான். இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா முயற்சி சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். புதுசாக வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல முன்னேற்றத்தை தான் இந்த டைமில் வந்து மேசராசினியர்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு டைமிங்காக தான் உங்களுக்கு வந்து இப்போ காணப்படுது அப்படின்னே சொல்லணும். இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் அப்படின்றது கண்டிப்பாக வந்து இருக்கத்தான் செய்யும். அப்படியே ஆபத்துக்கள் வந்து உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் கொடுக்காம இருக்கிறதுக்காக தான் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களை நம்ம இந்த பதிவில் வந்து கொடுக்க இருக்கோம். ஸோ இந்த ஆண்டு 2026 பிறந்ததில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மாற்றங்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆபத்துக்கள் அப்படின்றத தாண்டி நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும். அது மாதிரியான ஒரு டைமிங்காக தான் இப்போ இருக்குது. கிரக சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த டைமில் வியாபாரமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எது ரீதியாக பார்த்தாலுமே மேசராசிக்காரங்களுக்கு எல்லாமே வந்து முன்னேற்றங்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும், ஏற்றம் கிடைக்கும். படிப்புலலாம் நல்ல முன்னேற்றம் வந்து கிடைக்குங்க. இது வரைக்கும் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இனி உங்களுடைய குழந்தைங்க வந்து நல்லாவே வந்து படிப்பாங்க, சிறப்பாக மாறிடுவாங்க. அதே போல் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து குடும்பம் தான், அதுக்கப்புறம் தான் எதுனாலும். அதனால் அவங்க விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. பிள்ளைங்க விஷயத்தில் அதிக அளவு வந்து சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தி கொடுங்க. பணத்தை வந்து வீணாக வந்து செலவழிக்காதீங்க. தயவு செஞ்சு சேமிப்பு அப்படின்றத நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. சேமிப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அதனால் எந்த ஒரு செலவையுமே வீணாக மட்டும் செய்யாதீங்க. ஏன்னா விரயம் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். அந்த விரயத்தை தாண்டி சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. அதனால் அதில் கவனம் எடுத்துக்கோங்க. அதே போல் இந்த டைமில் நீங்கள் எந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள், பர்சனலாக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியாத விஷயங்களாக தான் நீங்கள் பர்சனலாக வச்சுருப்பீங்க. ஸோ அதிலெல்லாம் கவனமாக இருங்க. அதே நேரம் அப்பப்போ வந்து தேவையில்லாத உணவுகளை எல்லாம் சாப்பிடாதீங்க. ஏன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஏதாவது ஏற்பட்டுடும். கவனமாக இருந்துக்கணும். செவ்வாய் உச்சமாக இருக்கிறாருங்க. இந்த டைமில் நீங்கள் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது நிலம் வாங்குறதோ, விற்கிறதோ, இல்லை விவசாயம் பண்ணுறதோ, விவசாயம் சார்ந்த விஷயங்களை செய்கிறீங்களோ, இது எல்லாமே வந்து செய்து முடிக்கலாம். ஒரு நல்ல காலகட்டம், நல்ல அமைப்பு. உங்களால் முடிஞ்ச விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் பார்க்கணும், எல்லாரும் மத்தியிலையும் கௌரவமாக இருக்கணும், நல்ல ஒரு நிலைக்கு வந்து உயர்ந்து வரணும் அப்படின்னு நீங்கள் ஏற்படுறீங்க அப்படின்னா அதற்குரிய முயற்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த டைம்லேயே எடுத்து வைக்கலாம். ஏன்னா நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகளை மட்டுமே வந்து கொடுக்க இருக்குது. கிட்டத்தட்ட இது மாதிரியான ஒரு வாய்ப்புகளுக்காக தான் இவ்வளோ நாளாக காத்துட்ருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதுவும் குறிப்பாக தொழிலெலாம் நிறைய அற்புதங்கள் நடக்கும். அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு வந்து செயல்பட போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். எதிர்பார்க்காம இருக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்க போகுது. பெருசாக நீங்கள் பாதிப்புகளை வந்து எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் குருவினுடைய சஞ்சாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேசராசியில் 9 மற்றும் 12ஆம் வீடுகளுக்கு குரு பகவான் அதிபதியாக இருக்கக்கூடியவர். அதாவது பாக்கியம் மற்றும் விரயஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். அப்படின்றதுனால சுப விரயங்கள் அதிகமாகவே இருக்கும். உங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் நிறைய நடக்கும். அதாவது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு இது வரைக்கும் நீங்கள் ஏங்கிட்டு இருந்தீங்கன்னா கூட இப்போ இனி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சுப செய்திகளால் உங்களுடைய மனசு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அடைய ஆரம்பிக்கும்.
குருவினுடைய பார்வையும் இருக்குது. 7, 9, 11 ஆகிய இடங்களில் வந்து கிடைக்க போகுது. அதனால் இந்த இடங்கள் எல்லாமே வந்து புனிதமாயிடும். ஸோ குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும். உங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கோ ஏதாவது ஒரு வகையில் நல்லது நடக்கும். ஒரு சாதகமான ஒரு நேரம் தான் வச்சுக்கோங்களேன். குருவினுடைய சஞ்சாரத்தை போல தாங்க சுக்கிரனுடைய சஞ்சாரமும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இவர் வந்து கும்பராசிக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான மாற்றங்களை கொடுக்க போகிறாரு. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாக லாபஸ்தானத்துக்கு வராரு இல்லையா, அதனால் பணவரவு அதிகமாக்கி கொடுப்பாரு. சமூகத்தில் மதிப்பு மரியாதையை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்களுடைய மனசு சந்தோஷப்படக்கூடிய வகையில் தான் ஏராளமான விஷயங்கள் வந்து நடக்க இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அதெல்லாம் எதிர்கொள்ள தயாராக இருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கிரகங்களுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. புதனும் சிறப்பான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காரு. இருந்தாலுமே கூட உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த நாட்களில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்களை வந்து செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம், வஸ்திரதானம் இதெல்லாம் வந்து செய்யுங்க. ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.